அடுத்தது துலாம். இந்த துலாம் ராசிக்கு இந்த பிறப்பு பலன் எப்படி இருக்கு? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம். அதாவது துலாம் ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவங்களுக்கு ஒரு தெய்வத்து மேலே அதிகமான ஆர்வமும் அதிகமான ஒரு அக்கறையும் இருக்கும். அவங்களுடைய இயல்பான குணமே என் தெய்வத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்கள் நல்ல பேச்சாளர்கள், எளிதில் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. அன்பு, அழகு, அறிவு, இந்த மூன்றும் கலந்த கலவை தான் துலாம் ராசி பெண்கள். வணக்கம், திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்கும், ரசிக பெருமக்களுக்கும், உங்களால் நிறைய கமெண்ட் பார்த்து சந்தோஷப்படுற எங்களுக்கு, உங்களை பார்க்கணும், உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வத்தை தூண்டுற உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. முதல்ல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்றைக்கி வந்து பிரம்மன் எழுதிய விதி. என்னங்க கேட்குறதுக்கு புதுசாக இருக்கா? கண்டிப்பாக இது புதுசு தான். பிறப்பு பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கே இப்போ ஆசையாக இருக்குது. என்னோடய பிறப்பு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நானே ஆவலாக இருக்கேன். அப்போ நீங்கள் எவ்வளோ ஆவலாக இருப்பீங்க? ஸோ நம்மளுடைய பிறப்பு பலன் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தர பாண்டி அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். உங்களுக்காக நிறைய விஷயத்தை கொண்டு வந்துட்டுருக்காரு. ஓகேவா? கேட்போம் அவரை, வாங்க பார்ப்போம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக. நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம் சார். பிறப்பு பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது சார். அது வந்து இப்போ எனக்கே வந்து அது புதுசாக இருக்குது, பட் கேட்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்குது. கண்டிப்பாக. அது மாதிரி எல்லாருக்கும் இருக்கும் அந்த ஆவல். பிறப்பு பலன்னா என்ன சார் அது? அதாவது நம்ம அந்த பூமியில் பிறந்தோன்னே எல்லாருக்குமே ஒரு கிரகங்கள், அதாவது பிறந்த நேரம், அதே போல் பிறந்த தேதி, மாதம், வருடத்தை வச்சு ஒரு கிரக நிலைகளை வந்து நம்ம ஜாதக கட்டத்தில் எழுதுறோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் பிறந்த நேரத்தை வச்சு லக்னம், ராசி, நட்சத்திரங்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திதி, அதே போல் கர்மா, ஸோ எக்ஸட்ரா நிறையா போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது சொல்ல வந்தால் ஃபுல்லாக சொல்லிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த பூமியில் பிறந்ததுக்கான காரணம் என்ன? ஓகே, நான் ஏன் வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குது? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். நான் மட்டும் ஏன் இந்த தனித்துவத்தில் இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் நிறையா பிரச்சனை வருது, என்னை தேடியே பிரச்சனை வருது. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இதில் ராசியின் அடிப்படையில் நம்மளுடைய நேயர்களுக்கு, ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவங்கள யார் இயக்குறா, யார் இவங்கள ரொம்ப தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய செயலை செய்கிறாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்களே உணர்ந்து இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு, ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவது தெரியுமா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையும். ஆமாம். சுவரே இல்லாமல் இருந்தால் கையை வச்சு இப்படி 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 ட்ராயிங் பண்ணால் உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? தெரியாது. அதே ஒரு ஸ்லைடோ ஒரு சுவர் இருந்துச்சுன்னா நான் எழுதுனேன்னா சார் இது எழுதியிருக்காங்க, இதான் விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய நேயர்களுக்கு பல தடுமாற்றங்கள், பல குழப்பங்கள். நான் எல்லாமே பண்ணி பார்த்தேன் சார், எல்லா கோயிலும் போயிட்டேன் சார், பரிகாரம் பண்ணிட்டேன் சார், ஆனால் என்னை நான் உணர முடியவில்லை. நான் பிறருக்காகவே வாழ்ந்துருக்கேன், நான் எனக்காக வாழணும், என் குடும்பத்துக்காண்டி வாழணும், அப்போ என்ன வழிபாடு செய்யலாம், என்ன விஷயம் செஞ்சால் என்னோடய வாழ்க்கையில் ஏற்றம் உண்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாடானது வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய, பிறப்பின் ரகசியத்தை உணரக்கூடிய தன்மையாக இருக்கும். வெரி குட் சார். ரொம்ப அது கேட்குறதுக்கு ரொம்ப எனக்கே ஆவலாக இருக்குது. கண்டிப்பாக இவ்வளோ ஒரு அழகான ஒரு பதிவு இது. அடுத்தது துலாம். இந்த துலாம் ராசிக்கு இந்த பிறப்பு பலன் எப்படி இருக்கு? அதாவது வந்து பார்த்திங்கன்னா, துலாம் ராசி காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம். அதாவது துலாம் ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். நம்முடைய சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் துலாம் ராசியில் உச்சம் பெறக்கூடிய வலிமை அடையக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான் தான். அந்த நீதி அரசன் சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு பிடிச்ச வீடு துலாம் ராசி தான். அப்போ துலாம் ராசிக்காரங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்குன்னா,
இறை வழிபாடு மேலே ரொம்ப ஆர்வம் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த மதத்தில் பிறந்திருக்கட்டும், எந்த இனத்தில் பிறந்திருக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு ஒரு தெய்வத்து மேலே அதிகமான ஆர்வமும் அதிகமான ஒரு அக்கறையும் இருக்கும். அவங்களுடைய இயல்பான குணமே என் தெய்வத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன இந்த சாமி என்னை காப்பாத்தியா அப்படின்னு இயல்பாகவே இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல மொழி, எல்லா மொழி, ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு ஏதாவது ஒரு பல மொழிகள் தெரிந்த நபர்களில் துலாம் ராசிக்காரர்கள் ஒருவர். இவங்களுக்கு ஒரு மொழி தான் தெரிஞ்சுக்கலாம் சொல்ல முடியாது, நிறைய மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் எண்ணமும் இவங்களுக்கு இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால், உண்மை, நேர்மை, கடமை, நீதி அப்படின்னு சொல்லி போடும்போது ப்ளஸ் போட்டு துலாம் சொல்லி போட்டுருவோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் நீதி நேர்மை தவறக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் 80% அன்பர்கள் இருக்காங்க. இந்த 20% அன்பர்கள் தன்னுடைய தேவைக்காக எதையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். எனக்கு வேணும், நான் அதுக்காக நான் என்னெல்லாம் செய்வேன் அப்படிங்கிற கேரட்லேயும் 20% இருப்பாங்க. ஏன்னா துலாமுடைய சிம்மம் என்னன்னா திராசு. ஒரு பக்கம் நல்லது அதிகமாக இருக்கும், இன்னொரு பக்கம் சில நேரத்தில் கெட்டதும் இருக்கும். ஸோ இது கெட்டதுன்னு சொல்ல முடியாது, சூழ்ச்சினால மாட்டிக்கிட்டதுன்னு சொல்லலாம். இது போய் இவங்க பிறக்கும் போது நல்லா தான் பிறந்திருப்பாங்க, இந்த மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தையில் போய் மாட்டும் போது தான் இவங்க அந்த குணத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட துலாம் ராசி என்பவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்கள் நல்ல பேச்சாளர்கள், எளிதில் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. இந்த சமூக தொண்டு செய்கிறாங்க பார்த்தீங்களா, இதில் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் துலாம் ராசி தான். ஏதாவது ஒரு சேவை செய்வாங்க, ஏதாவது ஒரு உதவி செய்வாங்க. ஸோ இந்த இயல்பான குணம் அவங்களுக்கு உண்டு. ஸோ அதே போல் தனக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை அப்படியே வெளிப்படையாக செய்வாங்க, ஒளிமுறை இல்லாமல் எனக்கு இது பிடிச்சிக்கு நான் செய்கிறேன், அவ்வளோதான், நீ என்னென்ன நினச்சிக்கோ அப்படிங்கிற இயல்பான குணம் உண்டு. இதில் நம்ம கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் வந்து நம்ம துலாம் ராசி பெண்களுக்கு பார்ப்போம் அப்படின்னா, அன்பு, அழகு, அறிவு, இந்த மூன்றும் கலந்த கலவை தான் துலாம் ராசி பெண்கள். எப்படி நீ வந்து கத்தியை நீ என்னை பயன்படுத்துகிறாந்தா காய்கறி வெட்டவும் பயன்படுத்தலாம், சம்டைம் உன்னை குத்தவும் பயன்படுத்தலாம், நீ எதற்கு பயன்படுத்துகிறாயோ அதுவாகவே நான் இருப்பேன் அப்படிங்கிற இயல்பான குணம் நம்ம துலாம் ராசிக்காரங்க பெண்கள் கரெக்டாக பயன்படுவாங்க. ஒரு வீட்டில் எப்படி ஒரு சுத்தம் இருக்கணும், எப்படி சுகாதாரம் இருக்கணும், எப்படி ஒரு கவனிப்பு இருக்கணும்னா துலாம் ராசி பெண்கள்கிட்ட போய் கற்றுக்கலாம். அந்த அளவுக்கு தூய்மை ஒரு தன்னுடைய வாழ்க்கையை லட்சியமாக வச்சுருப்பாங்க. ஒரு நீட்டாக ஒரு ட்ரெஸ்ஸு ஜம்முன்னு போட்டு போனால் அந்த ட்ரெஸ்ஸில் எப்படி மேட்சிங்காக கம்மல் போடணும், எப்படி மேட்சிங்காக நெக்லஸ் போடணும் அப்படின்னு அந்த மேட்சிங் செக் பண்ணக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பெற்றெடுத்த தாய் தந்தையோட அப்பா அம்மா மேலே ஒரு அளவு கடந்த பிரியம் வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பாவுடைய தாத்தா, எங்கள் அப்பாவுடைய அப்பா அம்மா, அதே போல் எங்கள் அம்மாவுடைய அப்பா அம்மா அப்படின்னு பாட்டி தாத்தா மேலே அளவு கடந்த பிரியம் வைக்கிறவங்க நம்முடைய துலாம் ராசி பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய கணவனுக்காக பொருளாதாரம், வேலை, எதை விட்டு கொடுக்க சொன்னாலும் விட்டு கொடுத்துருவாங்க. தன்னோட கனவு மேலே அளவு கடந்த அன்பும் அளவு கடந்த பாசம் வச்சுருப்பாங்க. அவங்க இவங்களை காயப்படுத்தினாலும் என் வீட்டுக்காரர் தானே விடுங்க அப்படின்னு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு. மூக்குத்தி, இவங்க மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி பெண்கள் மூக்குத்தி குத்துவது கொஞ்சம் கம்மி தான், ஒரு 60-70% கிடையாது. இவங்க மூக்குத்தி குத்தினாலும் திரும்ப கழட்டி போடக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஸோ இவங்க வந்து ஒரு வெற்றியாளராக வரணும், சரியான முறையில் பயன்படுத்தினா ஃபஸ்ட்டு தன்னுடைய வாழ்க்கையை தான் வாழணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக வந்துடலாம். அவங்க பண்ண வேண்டிய தான தர்மம், போக வேண்டிய ஆலயம் ஏதாவது இருக்கா? நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன தானம் செய்யலாம் அப்படின்னா, மேக்சிமம் வந்து வயதான ஆதரவற்ற என்று சொல்லக்கூடிய நம்முடைய முதியவர்கள் இருக்காங்க, அந்த முதியவர்கள் இல்லத்தில் போய் இவங்களுடைய பிறந்த நாளுக்கு இவங்களாம் முடிஞ்ச அளவு ஒன்று சாப்பாடு போடுறது அல்லது ஆடை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் மூலமாக இவங்க வேற லெவல் அப்படின்னு வரக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் இவங்களை இயக்கும் என்பது உண்மை.
ஸோ அதே போல் இவங்களுக்கு வந்து என்ன வழிபாடு சூப்பராக இருக்கும்னா ஸ்ரீ காயத்ரி தேவி அம்மனை வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்க லைஃப்பில் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில், எவ்வளோ பெரிய துன்பத்தில், எவ்வளோ பெரிய துயரத்தில் இருந்தாலும் அதை சரி செய்து இவங்களே இயக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அம்மாவுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வழிபாடு செய்ய ரெடியாக இருக்காங்க அப்படின்னா நம்முடைய நேயர்கள் கீழே வந்து நம்மளுடைய யூடியூப்பில் இவங்களுடைய பேர், இவங்களுடைய நட்சத்திரம், இவங்க எந்த ஊர்லேருந்து பேசுகிறாங்க மட்டும் போட்டால் மட்டும் போதும். ஸோ அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிவிட்டாங்களும் அல்லது இங்கே கீழே கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு வழிபாடுக்கான விஷயங்கள் எப்போ வழிபாடு செய்யணுங்கிறத தெளிவாக கொடுத்துடலாம். தேங்க்யூ சார். அழகாக நீங்கள் வந்து வீடியோலேருந்து நம்பர் எடுத்து சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் பேர், நட்சத்திரம், ராசி, இன்னும் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழகாக சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அழகாக சொல்லுவார். எந்த நேரத்தில் கோயிலுக்கு போகணும், என்ன தான தர்மம் பண்ணணும், அது எல்லாமே அந்த நேரம் கணக்கு, நாள் நேரம்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள், இன்னும் நல்லது.